இந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிற ஒரு புக் எழுதினார் இல்லையா, த ஹண்ட்ரடுன்னு ஒரு புக் எழுதினார். 100 தலைவர்கள் எழுதி ரொம்ப காலமெல்லாம் அளவு உங்களுக்கு தெரியும். அதில் முதல் தலைவராக வைத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எழுதியவர் கிறிஸ்தவர். அவர் வணக்கத்திற்கு வைத்துக் கொள்ளுகிற ஈசா நபியை கூட பின்னாலே தான் வைத்தார். உலகத்தின் நிறைய மதங்களின் தலைவர்களை பின்னாலே வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் முதலாக இடத்தை கொடுக்கிறார். ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதினவரெல்லாம் இல்லை. அவர் இப்போ சமீபத்தில் உள்ளவர் தான். 1960-70களில் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழு போய் அவரை சந்தித்தது. காலம் சென்ற மருகும் மனவை முஸ்தபான்னு சொல்லி அறிவியல் தமிழறிஞர் மனவை முஸ்தபா தலைமையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அறிஞர்கள் டீம் ஒன்று போய் தமிழ் அறிஞர்கள் மைக்கேல் ஹார்ட்டை சந்தித்தார்கள். த 100ன்னு புக் எழுதியிருக்கிறீங்க, அதில் 100 தலைவர்கள், உலகத்தின் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான தலைவர்களை எல்லாம் போட்டிருக்கீங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல்ல வச்சிருக்கிறீங்க, ஏன் வச்சீங்கன்னெலாம் கேட்டாங்க. அப்போ அதுக்கு மைக்கேல் ஹார்ட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய சாய்ஸ். நான் எல்லா தலைவர்களுடைய வரலாறுகளையும் படிச்சிட்டேன். குறுகிய காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படுத்தியவர்கள் முகம்மதை தவிர வேறு யாரும் இல்லை. பல பேர் கனவு கண்டார்கள், அந்த கனவோடைய மௌத்தாயிட்டாங்க. கடைசி வரையும் அவர்களின் வாழ்க்கையில் அந்த கனவை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. கனவு கண்டு அந்த கனவை நினைவாக்கி குறிப்பாக 10 வருஷ காலம் மதீனாவிலே அவர்கள் கால் வைத்த நாளில் இருந்து 10 வருஷ காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உருவாக்கி கொடுத்த தலைவர் என்ற காரணத்தால் வேற எந்த சான்ஸும் இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. எப்போவுமே ஒரு புக்கு எழுதுனா அந்த புக்கு வெளியே எல்லாம் பரவலாக இதானதுக்கப்புறம் நிறைய பிழை திருத்தம் வரும். அதையெல்லாம் அடுத்த எடிஷனில் சரி பண்ணுவாங்க. பிழை திருத்தத்தை வழக்கமாக உள்ளது தான். இப்போ இவர் ஃபஸ்ட்டு எடிஷன் த 100 வந்துருச்சு. எல்லாத்துட்டையும் அந்த புஸ்தகம் இதாகிடுச்சு. ஒரு 25 வருஷத்திற்கு பின்னாலே 1980களில் அவர் 2வது பதிப்பு போடுறாரு. அதே புஸ்தகத்தை நீங்கள் கவனிக்கணும். 2வது பதிப்பு போடுறாரு. 2வது பதிப்பு போடும்போது என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்ததில் பின்னாடி இருக்கிற தலைவர்கள் முன்னாடி வந்தாங்க, சில முன்னாடி உள்ள தலைவர்கள் பின்னாடி போனாங்க. 20வது இருந்தவர் 10வதுக்கு வந்தார், 8வது இருந்தவர் 15வதுக்கு போனார். இப்படியெல்லாம் மாறுது. முதல் பதிப்பில் வெளிவந்த போது இருந்த 1 to 100ங்கிற வரிசையில் இருந்த தலைவர்கள் வேற. இப்போ 2வது பதிப்பில் மாறுது. இப்போ அடுத்தடுத்த பதிப்புகளும் வருகிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? யார் யாரோ வருகிறார்கள், யார் யாரோ போகிறார்கள், மாறுகிறார்கள். அந்த முதலிடம் மட்டும் மாறவே இல்லை. அந்த முதலிடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் போய் நிறைய தடவை அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அவரை மாற்றிட்டீங்க, இவரை மாற்றிட்டீங்க, 20வது இடத்துல ஈசாவை வச்சுட்டீங்க, இங்கே கொண்டு வந்தீங்க, அங்கே கொண்டு வந்தீங்க, முகம்மதுவை ஏன் நகர்த்தவே முடியாது. சொல்லுவது மைக்கேல் ஹார்ட், சொல்லுவது கிறிஸ்தவ மதத்தை பற்றி ரொம்ப ஆய்ந்தறிந்த பேரறிஞர். உலகத்தில் எல்லா தரப்பு நடுநிலை சிந்தனையாளர்களாலும் அறியப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட பெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் தலைமைக்கும் தலைமைத்துவத்திற்கும் தலைவர்களாக வருபவர்களுக்கெல்லாம் கியாமத்து நாள் வரை எத்தனை பேர் எத்தனை இடங்களில் தலைமையாக இருப்பார்களோ அவ்வளவு பேருக்கும் முன்மாதிரியான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பின்னால்
இன்றைக்கு வரையும் 1400 வருஷம் தாண்டிய நிலையில் இன்று வரைக்கும் அவர்களுக்கு நிகராகவோ அவர்கள் செய்த சீர்திருத்தங்களுக்கு இணையாகவோ எந்த தலைவரும் உலகத்தில் வரவில்லை. அதிசய தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவதற்கு நிறைய காரணம் உண்டு. நான் இங்கே வெறுமனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றை மாத்திரம் சொல்லுவதற்காக இப்போது பேசவில்லை. நிகழ்காலத்தினுடைய தலைவர்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் தான் பெருமானாருடைய பிரம்மாண்டம் நமக்கு புரியும். ஒரு மாபெரும் சமூகத்தின் தலைவராக, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை, அவர்களின் தூய்மையான அரசியலை இன்றைக்கு சாக்கடை அரசியல் செய்து கொண்டிருக்கிற சில தலைவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலைமையின் பிரம்மாண்டம் நமக்கு புரியும். சும்மா நிறைய பேர் சினிமாவில் பேசுவாங்க, நாடகத்தில் பேசுவாங்க, நான் சொன்னதை செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன். இது உலகத்தில் இதை சரியாக நடத்தி காட்டிய ஒரே தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளி இல்லை. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளி இல்லாத தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலஞ்சென்று எங்களுடைய உஸ்தாத் மர்ஹூம் பிஎஸ் வேதரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதவ், அல்லாஹ் அவர்களின் கபரை ஒளிவாக்குவானாக. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் 2 குரான் கொடுத்துருக்கான்ப்பா, 2 குரான். ஒரு குரான் நாம் 30 ஜுஸ் 114 சூரான் ஓதுற குரான், இன்னொரு குரான் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குரானுடைய வரிக்கு வரி வரிக்கு வரி ஒரு உருவம் செஞ்சு வச்சோம்னா அது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்து கூட மாறுபடாமல் ஒரு மனிதர் வாழ முடியும் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். 2 குர்ஆன். ரசூலுல்லாவை குர்ஆன் என்று சொல்லுவதில் வியப்போ மிகைப்படுத்தியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவதற்கு, ஒரு குர்ஆன் பார்த்து வாழுவதற்கு. ஒரு குர்ஆன் சொல்லால் ஆனது, ஒரு குர்ஆன் செயலால் ஆனது. ஒரு குர்ஆன் ஓத, இன்னொன்று ஒழுக, பார்த்து ஒழுக, பின்பற்ற. சேம் குர்ஆன். குர்ஆன் ஒரு அதிசய கிதாபாக இன்றைக்கு வரையும் உலகத்தில் நீடிக்கிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசய தலைவராக உலகத்தில் நீடிப்பார்கள். தலைவர்ங்கிற பந்தா, தலைமைத்துவங்கிற அந்த பிரம்மாண்டம், இதெல்லாம் எதுவுமே எந்த காலத்திலும் வைத்துக் கொள்ளவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எளிமையின் உச்சகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் தான் அவர்களை அதிசய தலைவராய் உலகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. சின்ன சின்னதா ஏழை சஹாபிகளோட உட்கார்ந்துருப்பாங்க, குடிசையில் உட்கார்ந்துருப்பாங்க, திட்டில் உட்கார்ந்துருப்பாங்க, சமயத்தில் கல்லை தூக்கிட்டு போவாங்க, சமயத்தில் குழியை நோண்டுவாங்க, சமயத்தில் சப்ளை பண்ணுவாங்க. எங்கு பார்க்க முடியும்? பொதுவாக தலைவர்னாவே அப்படி நல்லா ஒரு பிரம்மாண்டமான சேர்ல நடக்கட்டும் அப்படிங்கிறது தானே தலைவர். எந்த காலத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தவர்கள் அல்ல. தலைமை என்பதனுடைய நேர்த்தியான வடிவம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாளுக்கு நாள் இஸ்லாத்தில் சேர்றவங்கெல்லாம் அதிகமாயிட்டு வருது, கூட்டத்தில் உங்களை ரொம்ப நெருக்கிறாங்க, கூட்டத்தில் உங்களை சந்திக்க வர்றவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால் நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி நாங்கள் அதில் வச்சுருவோம். விஐபிகளெல்லாம் உட்கார வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் அதில் உங்களை உட்கார வச்சிடறோம், நீங்கள் அதில் உட்காந்துக்குங்க, மற்றவங்க பொதுமக்கள் யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பண்ணிடலான்னு சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. அதே மாதிரி அடுத்த சந்திப்பில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கூடாரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு
யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் அதில் உட்காந்துக்குங்க, ஜனங்கள்லாம் அங்கே இருக்காங்க, எல்லாம் உங்களை முச்சுக்குவாங்க, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களோடு மக்களாக கலந்து இருந்து லா அஸாலு பைன அத்ஹுரிஹிம் ஹத்தா யதஊன அகிபி வ யும்சிகூன ரிதாஇ ஹத்தா அரிஹல்லாஹு மின்ஹும். நான் மக்களோட மக்களாகவே இருக்கேன். சமயங்களில் நடக்கும்போது என் காலை தெரியாமல் அவங்க மிதிப்பாங்க, அவ்வளவு நெருக்கடியில் நடப்பேன். என் துண்டை பிடிச்சி உருகுவாங்க மக்கள். துண்டை பிடித்து இழுத்தாலும், நடக்கும்போது கால்களிலே என்னை மிதித்து விட்டாலும், அல்லாஹ் எனக்கு வஃபாத்தை தருகிற வரை நான் அவர்களோடு அப்படியே இருக்கிறேன். இந்த தனி ஆவர்த்தனமெல்லாம் வேண்டாம். தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணி என்னை மாத்திரம் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு மற்றவர்கள் ஒரு மாதிரி, நான் கொஞ்சம் உயர்ந்த ரகம் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து என்னை வைக்க வேண்டாம் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை நெறிப்படுத்தும் பேராற்றலை அல்லாஹ் பொதுவாகவே நபிமார்களுக்கு வழங்கியிருந்தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், எல்லா நபியும் ஆடு மேய்த்தார்கள் இல்லையா? மாமின் நபியின் இல்லா வகது ரஅல் கனம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்கள் எல்லாமே ஆடு மேய்த்தார்கள். காது அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் ஆடு மேய்த்தீர்கள். நஅம் குன்து அர்ஆஹா லிகராரித ஃபி அஹ்லி மக்கா, மக்காவினுடைய மலைப்பாங்கான அந்த பகுதிகளில் ஒரு சில திருகங்களுக்காக நானும் மக்காவிலே ஆடு மேய்த்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியினுடைய இந்த ஹதீஸிற்கு விளக்க உரை எழுதக்கூடிய புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் ஒருவர், பிரபலமான அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், நபிமார்கள் ஆடு மேய்ப்பதற்கு 3 பலன்கள் எழுதுகிறார்கள். ஒன்று, பொறுப்புள்ளவராக வர வேண்டும் என்றால் ஆடு மேய்க்கிற இடையனுக்கு பொறுப்பு இருக்கும். மொத்தம் எத்தனை ஆடு எங்கெங்கே இருக்குது, எவ்வளவு கொண்டு வந்தோம், என்ன பண்ணுது, அதுக்கெல்லாம் சாப்பிட்டதா வச்சதா, எல்லாத்துக்கும் தீனி கிடைச்சதா, திரும்பி போகிறப்ப எதுவும் பட்டினியாக போகுதா, பொறுப்புணர்வோடு ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற, பொறுப்பை வெளிக்கொணருகிற அற்புதமான சேவையில் ஆடு மேய்த்தல் முதலிடத்திற்கு வருகிறது. 2வது, ஆடு மேய்க்கிற போது மட்டும்தான் அதில் உள்ள சிரமங்களை தாங்க முடியும். எல்லாத்தையும் கட்டி போட்டு இழுத்து ஒன்றா வச்சு கொண்டு வந்து ஓட்டிட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து, ஏன்னா போயிட்டு இருக்கிறப்பவே 2 இப்படி போகும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து கொள்ளக்கூடியது வரும். 3வது, இரக்க குணம் வரும் ஆடு மேய்க்கிற இடையனாக இருந்தால். இந்த எல்லா குணங்களுக்காகத்தான் நபிமார்களை எல்லாம் ஆடு மேய்க்க வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த பக்குவம் எல்லாம் இருந்த காரணத்தால் மனித குலத்தை எப்படி கையாளுவது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். யார் எப்படியோ அவங்களுக்கு தோதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ, கொஞ்சம் நார்மலாக உட்காந்துருக்கிறப்போ ஒரு முட்டிங்கால் வரையும் ஆடை விலகி கூட இருக்கும். நமக்கு ரொம்ப கரெக்டாக வெளியில் போகிற மாதிரி இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிருந்து உள்ளே வரலாமான்னு கேட்கும்போது எல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் 2-3 பேர் வந்தப்போ கூட நார்மலாக தான் உட்காந்துருந்தாங்க. உஸ்மான் வரும்போது மட்டும் அப்படி செய்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? கைஃபலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின் உல் மலாயிகா. மலக்குகளே அவரை பார்த்து வெட்கப்படுறாங்க, அவர் அவ்வளவு வெட்க சுபாவம் உள்ளவர். அவர் வரும்போது நான் எப்படி இதோட இருக்க முடியும்? யாருக்கு என்ன பிடிக்குமோ, அவர் மனோபாவம் என்னவோ, அவர் என்ன மாதிரி விரும்புவாரோ அதற்கு தோதுவாக தங்களை தகவமைத்து கொள்ளுகிற ஒரு தலைமை. அப்படியெல்லாம் அமையாது. வர்றவங்க தான் தலைவருக்கு தோதுவாக எப்படி வேணாலும் இருந்துக்கணும், தலைவரெல்லாம் மாற மாட்டார். ஆனால் வருபவர்களுக்கு தோதுவாக தங்களை மாற்றி கொள்ளுகிற தலைமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த இடத்திலேயும் அப்பழுக்கு இல்லாமல் கரை இல்லாமல் பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போகிறப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வெளியே போவார்கள்.
எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம். நைட்டு நேரம், இருட்டு நேரம், இப்போ மாதிரி வெளிச்சமெல்லாம் கிடையாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற மனைவிமார்கள்லேயே ஆக குட்டையானவங்க. இத்தினூன்னு ஒரு பொண்ணு தான் அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் அவங்க சஃபியா வெளியே வர்றப்போ 2 பேர் போகிறப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது சஃபியா என் மனைவி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. அவங்க அலறி அடித்து பதறி போய், நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லை, நாங்கள் ஒன்றும் தப்பாவெல்லாம் நினைக்கல, நாங்கள் ஒன்றும் இப்படியெல்லாம் பண்ணல. திடீர்னு சொல்கிறதா இருந்தால், அது ரசூலுல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் கூப்பிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ அப்படி நினைப்பேன்னு இல்லை, ஷைத்தான் மனிதனுடைய நரம்பு நாளங்கள் எல்லாம் ஓடுறான், உங்கள் உள்ளத்தில் அவன் ஏதாவது போட்டுறக்கூடாது. அதாவது இது ஒரு சைக்காலஜி. நீங்கள் 2 பேரும் மோசமானவங்கன்னு சொல்லாமல், அப்படியெல்லாம் சொல்லாமல், சைத்தான் கெட்டவன்பா அவன். சமயங்களில் சில அஜித்துமாருங்க மாணவர்களை திட்டும்போது, நீ நல்லவன் தான்டா, சைத்தான் கெட்டவன், உன் தலையில் அவன் உட்காந்துக்குவான். ஏதாவது ஷைத்தான் எஜ்ரிமினல் இன்சானி மஜ்ரத் தமி வ அகாஃபு அன் யுக்ஸஃப ஃபீ குலூபிகுமா, உங்கள் 2 பேருடைய உள்ளத்தில் அவன் ஏதாவது தவறாக சிந்தனையை உருவாக்கி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, போங்க. சொன்ன வரைக்கும் நல்லது. அவங்க சஹாபாக்கள் பேச மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் தெளிவாக சொல்லிடணும், தேவைப்பட்ட ஆதார் கார்டு கூட காட்டிடணும். என்ன ஹஸ்ரத் அப்படிம்பாங்க, நான் என் மனைவி, இந்த 2 பேர்த்தோட ஆதார் அட்டை இருக்குது, வேணா வச்சுக்கோ அப்படின்னு காட்டிடணும். ஏன் ஒன்றுமே சொல்லாமல் நம்ம போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஆளுக்கு தானே, அவர் அஜியார் தெரிஞ்சவர் தான் அப்படின்னம்னா அவர் போய் பிஸ்மில்லான்னு பள்ளியாச்சு தென்னையில் உட்காந்துருவார். தென்னை உட்காந்து யாரோ ஒருத்தர் கூட போகிறார், பிஸ்மில்லா, அவ்வளோதான். அவர் யாரோ ஒருத்தர் கூட போகிறாரும் பாருல, மீதி எல்லாம் கதையை முன்னுரை பின்னுரை எல்லாம் கூட இருக்கிறவங்கெல்லாம் எழுதி குடும்பம் நடத்தின மாதிரி ஒரு நாடகம் கிரியேட் ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இது சொல்கிறது என்னென்னா, சூழ்நிலைகளை தெரிந்து, தமிழில் இங்கிதம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கிதமாக நடந்துக்கிறதுன்னு. பெருமானாரிடத்தில் அந்த இங்கிதம் இருந்தது. யார் எப்படி என்கிற சூழ்நிலையை தெரிந்து அவர்களுக்கு தோதுவாய். முதல்ல உலக தலைவர்களில் இப்படி ஒரு அதிசயமான தலைவரை உலகம் பார்ப்பது அரிது. பள்ளிவாசல்ல சுகத்தில் ஏதோ யாரோ துப்பிய எச்சில் காஞ்சு போய் அது கிடக்கிறது, அதை எடுத்து கையில் சுரண்டி அந்த கையில் அதை எடுத்து போட்டுட்டு கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வர்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர் அப்படிங்கிற கெத்தில் நாம் இன்னைக்கு யோசிச்சோம்னா நாம் என்ன செய்வோம், எப்பா கூப்பிடு, சுரண்டி போடு, அவ்வளோதானே, உத்தரவு தானே. களப்பணியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எடுத்து சுரண்டி போட்டு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தார். ரசூலுல்லாஹ் தூணை சுத்தம் பண்ணுறாங்க, யாரோ ஒரு ஆள் எச்சில் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த எச்சில் காரல் எச்சில் காஞ்சி போயிடுச்சு. காஞ்சி போனதை ரசூலுல்லாஹ் போய் இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கெல்லாம் எப்போவுமே அத்தர் வச்சுருப்பாங்க, அந்த அத்தரை எடுத்து போய் அந்த ரசூலுல்லாஹ் சுரண்டி விட்ட இடத்துல அத்தரை தேய்ச்சி விட்டு வந்துட்டார். அதுக்கு தேய்ச்சி விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தூணுக்கு பேர் முஹல்லகா, தேய்க்கப்பட்ட அத்தர் தடவப்பட்ட தூண் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கும் ரவுதாவில் போய் தொழுகிறதா இருந்தால் ரசூலுடைய கபருக்கு இந்த பக்கம் அந்த பச்சை கார்பெட்டில் தொழுகிறோமல்ல, அதில் நிற்கிற தூணில் ஒரு தூணில் பாருங்கள், உஸ்துவானத்தே முஹல்லகா என்று எழுதியிருக்கும், அத்தர் தடவப்பட்ட தூணுன்னு. என்னடா உஸ்துவானத்தே முஹல்லகான்னா, பெருமானார் கையால் எச்சிலை சுரண்டிய தூணு. வரலாறு தெரிந்தவர்கள் அந்த தூணுக்கு பக்கத்தில் நின்று தொழுகுவார்கள். அந்த ரவுதாவில் கார்பெட்டுக்குள்ளேயே இருக்காதெல்லாம். முதல்ல ஒரு பிரம்மாண்டமான ஈருலக தலைவர், லட்சக்கணக்கான மக்களை தொண்டர்களாக பெற்றிருப்பவர், கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாவோடு நின்றவர்கள் 1,16,000 பேர். அவ்வளவு பேருக்குமான தலைவர் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது பள்ளியின் பணியாளராக மாறி போகிறார். வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கான பணியாளராக மாறி போகிறார். வீட்டுக்கு போனால் அங்கே ஆடு கிடக்கிறார், ஆற்றில் பால் கறக்கிறார், அங்கே தன்னுடைய செருப்பை தைக்கிறார், தன் கிழிந்து போன துணியை தைக்கிறார், தன் ஆடையை சரி செய்கிறார். எல்லாம் அங்கே நடக்குது வீட்டில். வீட்டுக்கு போனால் வீட்டின் பணியாளர்.
பள்ளிவாசலுக்குள்ளே வந்தால் பள்ளிவாசலினுடைய பணியாளர். எந்த இடத்துலையும் பப்ளிக்ல எல்லாம் நாம அப்படி வந்த என்ன சொல்றது, இந்த கெத்துங்கிறாங்கல்ல, இந்த கெத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய வழி. ஒரு வாலிபர் ஆடு அறுத்து அப்பதான் உரிச்சிட்டு இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பார்த்தாங்க. அவர் கொஞ்சம் சரியா அவருக்கு உரிக்க தெரியல. உடனே செய்யல, தம்பி நகரு, கையை சுருட்டி விட்டுட்டு இதை சொல்றது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. நாயகம் உடனடியாக ஆட்டினுடைய தோலை உரிக்க இறங்கினாங்க. ஃபுல்லா உரிச்சு அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு தோலுக்கும் சதைக்கும் இடையில அவர்களின் இந்த தோல் புஜம் வரைக்குமான கையை உள்ள விட்டு, ஆடு கசாய்களில் பார்த்துருக்கோம்ல, பக்ரீத் அன்னைக்கெல்லாம் அந்த தோலை உரிக்கிறவங்க, அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையா அவர்களினுடைய இபுத்து வரைக்கும்னா இந்த கம்கட்டு வரைக்கும் இது வரைக்கும் உள்ள கையை விட்டு முழுமையாக உரித்து கொடுத்து, இப்படி உரிக்கலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு அங்கிருந்து அப்படி போறாங்க. இது யார் செய்யற வேலை? இதெல்லாம் தொழிலாளர்கள் செய்வார்கள், பணியாளர்கள் செய்வார்கள். ஒரு மாபெரும் சமுதாயத்தினுடைய தலைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட போய் இறங்கி களப்பணி செய்ய முடியுமா? எத்தனை இடங்களில் குபா பள்ளிவாசல் கட்டுகிறார்கள், கல்லு தூக்குகிறார்கள். கந்தக் போருக்காக குழி நோண்டுகிறார்கள், கல்லு தூக்குகிறார்கள். ஒரு சஹாபியை அடக்கம் செய்துவிட்டு ஒருத்தர்னால கல்லு தூக்க முடியல, அங்கே போய் கல்லு தூக்குகிறார்கள். குபாவினுடைய கட்டிடப்பணியின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை எடுத்து கொண்டு போனதை பார்த்த அந்த கூட்டம், அங்கிருந்தவங்க, அந்த குபா பகுதியில் இருந்தவங்க பனு அம்ருகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. இதில் குபா பகுதியில் எல்லாம் ரசூலுல்லாஹ் வரட்டும்னு வெயிட்டிங். வந்ததுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள் அங்கே இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பிட்டாங்க. அந்த 4 நாள் இருந்தப்போ ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்காக வேண்டி கல்லு தூக்கினார்கள். படபடன்னு பறந்து போய் 2 பேர், நீங்கள்லாம் கல்லு தூக்குறதான்ட்டு ரசூலை பெரிய விஐபியாக பார்த்தவர்கள் அவர்கள். அவங்கெல்லாம் கல்லு தூக்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் போய் கல்லு தூக்குறீங்களான்னு பதறி போய் வேகமாக வாங்க போனப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை, 2 வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? கல்லு தூக்குறதுல நீங்கள் ஒன்றும் என்னை விட பலசாலி இல்லை, என்னை விட பலசாலி இல்லை, நான் உங்களை விட தூக்குவேன். இன்னொன்று, பள்ளிவாசலுக்காக கல்லு தூக்குகிற போது அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பான் இல்லையா, அந்த கூலி எனக்கு தேவையில்லாமையெல்லாம் இல்லை, எனக்கும் வேணும். உனக்கு வேணும்னா, கூலி வேணும்னா நீ போய் வேற கல் எடுத்துக்கோ, இந்த கல் வாங்காத. இப்போ என்ன அழகான வார்த்தை! கல்லை தூக்க என்னிடமிருந்து வாங்க போகிறாயே, தூக்குவதில் நீ ஒன்றும் என்னை விட பலமானவன் அல்ல, அல்லாஹுவிடம் கூலி வாங்குவதில் நான் ஒன்றும் தேவையில்லாதவனும் அல்ல, எனக்கு அதுவும் வேணும். அவங்க அதோட போயிட்டாங்க வேற கல் எடுக்கிறதுக்கு. கல்லு தூக்கினார்கள். எந்த அளவுக்கு வருது? ஒரு சஹாபி வஃபாத்தாகிறாங்க. மதீனாவில் ஃபஸ்ட்டு சஹாபி உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்த சஹாபி, ரொம்ப வயசானவங்க. அதாவது மக்காவில் இருந்து போய் மதீனாவில் செட்டில் ஆனவங்களில் ஃபஸ்ட்டு மௌத்தானது அவங்க தான், உஸ்மான் இப்னு மதுஊன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன், இனிமேல் தூங்க மாட்டேன், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், நோன்பு வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாம் ஒரு தடவை முடிவு பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வேணான்னு சொன்னாங்கன்னு. அது இவர் தான், உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஜனாசாத்தோடு வைத்து விட்டு தஃபனிலே பங்கேற்கிறார்கள். தஃபனுக்கு நிற்கும்போது தஃபன்லாம் முடிஞ்சது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர், ஒரு கபரில் வைக்கிறதுக்காக ஒரு கல் எடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி உடனே போனார். இந்த இதில் ஒரு அடையாளத்துக்காக கல் வைப்பாங்க, அந்த கல் வைங்கன்னாங்க. நான் சொல்கிறது சஹீஹான ஹதீஸ். இன்றைக்கி சில பேர் அந்த அடையாளத்துக்கு கல் வைக்கிறது கூட தப்புங்கிறான், அவன் பேசுகிறது தப்பு. இது சஹீஹான ஹதீஸில் இருக்குது. கல் வைக்கணும், எடுத்துகிட்டு வாங்கன்னா. அப்போ ஒருத்தர் வேகமாக போனார், ஒரு சஹாபி போனவர் ஒரு கல்லை இது பண்ணுறாரு. போனவர் ரொம்ப நேரம் வரல. அப்புறம் என்ன அந்த பக்கம் பார்க்குறாங்க, ரசூலில் பார்த்தாங்க. எங்கே கல் எடுக்க போனவர் அப்படின்னு எட்டி பார்த்தா
அவர் அதை தூக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார், முடியல. அவர் இருங்க வர்றேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய தலைமாட்டில் இருந்தவங்க அவர் எடுக்க போனவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போய் நீங்கள் நகர்ந்துங்கன்றாங்க. குடங்கை வரைக்கும் தங்களுடைய ஆடையை வைத்து விட்டு அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். தஃபன் செய்த சஹாபியினுடைய கபருக்கு உஸ்மான் இப்னு மத்ஊனுடைய கபரில் தலைமாட்டில் தோண்டி விட்டு அந்த கல்லை வச்சு செட் பண்ணிட்டு, இது உஸ்மானின் கபருக்கு அடையாளமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இவருடைய உறவினர்கள் இங்கே அடங்கி கொள்ளட்டும். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். தலைமாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம், கல் வைப்பதற்கு. இன்னொன்று என்ன தெரியுமா, விருப்பப்படுகிற போது பெற்றோருக்கு பக்கத்திலோ மகன் மகளுக்கு பக்கத்திலோ ஒருவர் அடக்கமாகுவதற்கான வாய்ப்பை, வழியை ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். சில பேர் அதான் கீழே போய் படுக்க போகிறோமே, எங்கே போய் படுத்தா என்ன, சில பேர் அப்படி பேசுவாங்க ஒரு மாதிரியா. ஏன் நீங்கள் அங்கேயே தான் அடங்கணுமா, உங்கள் அத்தா பக்கத்தில் தான் உங்களையும் அடக்கணுமா, அப்படியானெல்லாம் பேசுவாங்க. சில நேரம் சில பேர் நல்லூர்கள் பக்கத்தில் அடங்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாராவது பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லவங்க பக்கத்தில் அடங்கலான்னு ஆசைப்படுவாங்க. இந்த நம்பிக்கையே இல்லாதவங்க தான் சில பேர் அதெல்லாம் பேசுறது. நல்லவங்க பக்கத்தில் படுத்தா மட்டும் உனக்கு இதாயிருமா, அவருக்கு அவர் கபரில், உனக்கு உன் கபரில், நீ அவர் இடத்துல படுத்தா மட்டும் உனக்கு எல்லாம் கிடச்சி போயிருமா, அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் ராங்காகவே பேசுவாங்க. இதை யாரும் ஒரு ஆலிம் சாட்டை ஒருத்தர் பேசினார். ஆலிம் சாட்டை, நல்லவங்க பக்கத்தில் போய் அடங்குறாங்களே, பக்கத்தில் அடங்கினா மட்டும் அவங்களுக்கு எல்லாம் கிடச்சி போயிருமா, இவன் செஞ்சதுக்கு இவனுக்கு கிடைக்கும், அவர் செஞ்சதுக்கு அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த நேரம் ரொம்ப கடுமையான வெயில் நேரம், ஃபேன் ஏசி எல்லாம் இல்லை. அவர் அந்த ஆலிம் சார் விசிறியை வச்சு வீசிட்டு உட்காந்துருந்தார். இவன்கிட்ட கேட்டார், ரொம்ப வேர்க்குதல்ல? ஆமாம். நான் எனக்கு வீசுறது உனக்கு கொஞ்சம் காற்று அடிக்குதான்னா, நான் லேசாக அடிக்குது, அவ்வளோதான். நான் வீசுறது எனக்கு தான் வீசுகிறேன், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற உனக்கும் கொஞ்சம் காற்று வரத்தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி தான் கபிரிஸ்தானில் பக்கத்தில் அடங்குறாங்கன்னா அவங்க அடங்கிட்டு போகிறாங்க. அவங்க நல்லோர்களுடைய பொருட்டால் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்ல வந்தது, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரில் கல் வைப்பதற்கு கல்லை போய் எடுத்து கொண்டு வந்து கபரிலே வைக்கக்கூடிய சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அபூதாவுதில் இந்த ஹந்தக்கில் குழி நோன்ற ஹதீஸ் பதிவாயிருக்கு. இந்த வார்த்தைகளோட என்ன தெரியுமா, எல்லாரும் குழி நோன்றாங்க ஹந்தக்கில், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நோன்றாங்க. இந்த ரெண்டு பக்கம் முழு ஆடையெல்லாம் எடுத்துட்டு ஒரு துண்டை மேலே போட்டோம்னா எப்படி இருக்கும், நடுப்பகுதி மட்டும் வயிற்று பகுதியெல்லாம் திறந்துருக்கும், துண்டு இப்படி போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்கில் அகழ் போரில் குழியிலே இறங்கி வகது என்குலு துராப வகது வாரத் துராபு ஃபி பயாதி பத்னிஹி, இந்த ஹதீஸில் வர்ற வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எடுத்து எடுத்து வெளியிலே போட்டார்கள். தோண்டி தோண்டி செம்மண் ரசூலுல்லாஹ்வினுடைய வெள்ளையான வயிறு முழுக்க செம்மண் படர்ந்திருந்தது. நாங்கள் அதை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த தோண்டுகிற குழியிட்டிருந்து எந்திரிச்சு வரும்போது உடம்பு பூரா வெள்ளை, திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் சிகப்பா மண் அப்பிருந்தா எப்படி இருக்கும், நாம வெறுமேலும் வியர்வையும் கலந்த இடத்துல மண்ணு பட்டா எப்படி இருக்கும், அது ஹதீஸ்ல வருது. வகது வாரத் துராபு ஃபீ பயாதி பத்னிஹி, அவர்களுடைய வெண்மையான வயிற்று முழுக்க செம்மண் அப்பி இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கல் தோன்றாங்க, கபரடக்கத்துல கல்லை தூக்குறாங்க, குழியில பார்த்தா இறங்கி வேலை செய்யறாங்க, ஆடு உரிக்கிறதா இருந்தா கையை விட்டு விரிக்கிறாங்க, பள்ளிவாசல்ல தூண்ல இதை சுத்தம் பண்றாங்க. வரிசையா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எங்காவது ஒரு 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 மாபெரும் தலைமை இந்த மாதிரி உள்ள வேலைகளை எல்லாம் இறங்கி யாராவது செய்வார்களா? அல்லாஹு அக்பர். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ஹதீஸுகளை நம்ம தேடி தேடி படித்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் செஞ்சாங்களா, இதையெல்லாம் செஞ்சாங்களா? இன்றைக்கி நாம கூட இதையெல்லாம் பண்ணுறது இல்லையே. நாமளே ஒரு கொஞ்சம் லேசாக ஒரு லைஃப்பில் இதாக இருந்தாருன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் குனிஞ்சு நெளிகிற வேலையெல்லாம் செய்ய மாட்டார்.
எல்லாமே ஆளு செய்யணும். அது நம்ம வீடுகள்லாம் எப்படி கழுகணும்னா எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் நம்ம உக்காண்டோம்னா கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கணும். இந்த மாதிரி தானே பழகியிருக்கோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல குனிந்து நிமிர்ந்து எடுத்து கொடுத்து எவ்வளவு வேலை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் போனோம் ரசூலுல்லாஹ்ட்ட. சஹாபியில் உங்களுக்கு தெரியும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான சஹாபி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்திருக்கு. முதல்ல பிறந்த குழந்தைய கொண்டு போய் ரசூலுடைய மடியில் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வச்சா அவங்க பேரிச்சம்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, கனிஞ்ச பேரிச்சம்பழத்தை எடுத்து அவங்க வாயில் அதை இன்னும் நசிச்சு அந்த இதை கையில் பேரிச்சம்பழத்தினுடைய துகளை பிடிச்சிக்கிட்டு குழந்தையோட வாயில் வைப்பாங்க. குழந்தை வாயில் அதை சப்பும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கும், உள்ளே வச்சிடறதல்ல, முழுங்கிறதுக்காக வைக்கிறதில்ல, கையில் பிடிச்சிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு. இதுக்கு தஹ்னீக்குன்னு பேர் அரபியில். அப்போ தஹ்னீக்கு செய்கிறதுக்காக பேரிச்சம்பழத்தை இப்படி பிடிப்பாங்க, குழந்தை அப்படி சோப்போம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குழந்தையை எடுத்துட்டு நாங்கள் ரசூல்லா மடியில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக போனோம். ரசூல்லா இருக்காங்களான்னு பார்க்கலாம், கொண்டு போய் தஹ்னீக்கு செய்யலாம், அவங்க மடியில் குழந்தைய பரக்கத்துக்கு வச்சுட்டு வரலான்னு சொல்லி போட்டு நாங்கள்லாம் போனோம். போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியவே இருந்தாங்க. ஃபவாஃபைதுஹு வஃபி யதிஹி அல்-மீஸம் யஸிமு ஃபி இப்லிஸ் ஸதகா. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. நாங்கள் உள்ளே போகிறப்ப கையில் இந்த பெயிண்ட்டு, இந்த எழுதுறாங்கல்ல கறிக்கட்டை அடையாளமெல்லாம் போடுறாங்கல்ல, எழுதுறதுக்கு பெயிண்ட்டு கறி, அது கையில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவுடைய ஒட்டகம் பூரா நின்ற இடத்துல அங்கே வெளியே நின்று ஒவ்வொரு ஒட்டகத்துக்கா இது சதக்கா ஒட்டகம், இது சதக்கா ஒட்டகம்னு அடையாளம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த குழந்தைய ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போனோங்கிறார். இந்த ஹதீஸ் போகிற போக்கில் குழந்தைய கொண்டு போன வரலாறுன்னு வைங்களேன். நம்ம என்ன கேட்குறோம், ஒட்டகத்துக்கு நம்பர் போடுறாங்க, 1 2 3, இது ஜக்காத்து ஒட்டகம், ஜக்காத்து ஒட்டகம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யணுமா? ஒரு ஆள்கிட்ட ஏப்பா எல்லா ஒட்டகத்துக்கு நம்பரை போட்டுரு முடிஞ்சு, அவ்வளோதான். தாங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அதுக்கு அந்த கட்டையை வச்சு அதோட ஒட்டகத்தில் போய் 1 2ன்னு போட்டு இது சதக்காவுடைய ஒட்டகம்னு எழுதி, அதுக்கப்புறம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே போட்டுட்டு கையை கழுவிட்டு கொண்டா, யார் அபூ தல்ஹா குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு தஹ்னீக்கு செஞ்சுட்டு, அந்த குழந்தை அபூ தல்ஹா அன்சாரி, அபூ தல்ஹா அன்சாரி, அந்த அன்சாரி சஹாபி பெத்தெடுத்த குழந்தை. அது பேரிச்சம்பழத்தை வச்ச உடனே வேக வேகமாக சாப்பிடுது, வாயில் சுவைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி நின்றுட்டு இருக்கிறவங்கள்ட்ட உந்துரு இலா ஹுப்பில் அன்சாரிய தமர், இந்த மதீனா அன்சாரிகளுக்கு பேரிச்சம்பழம் எவ்வளோ பிரியம்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை பேரிச்சம்பழத்தை சுவைக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க, அன்சாரிகளுக்கும் அன்சாரிகளின் குழந்தைகளுக்கும் மொத்தத்தில் மதீனா வாசிகளுக்கும் ஜீவாதாரமே பேரிச்சம்பழம் தான். எப்படி சுவைக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் சொல்ல வருவது, சதக்காவினுடைய ஒட்டகங்களுக்கு அடையாளம் போடுகிற வேலையில இருந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் கூட தாங்களாக எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெனக்கெட்டு பணியாற்றியதை எல்லாம் யோசித்தால்தான் அன்னலார் போன்ற ஒரு அதிசயமான தலைவரை உலகம் வேறு எந்த கோணத்திலையும் பார்க்க முடியாது. ஒரு பால் கறக்குறாங்க, அது ஏதாவது ஒரு உணவு தட்டு, முதல்ல இவங்க சாப்பிட்லாம்ல, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடுவாங்க. அது சம்மந்தமாக கேட்டாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சாக்கில் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியிலே குடிக்க வேண்டும். சாக்கில் கௌமி, ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் ஆஹிருஹும் ஷுர்பத்தன், அவன் குடிக்கிறது கடைசியாக இருக்கணும். சப்ளை பண்ணுறவங்க லாஸ்ட்டில் சப்ளை பண்ணுமா, சுருக்கமாக நம்ம பாணியில் சொன்னால், சப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தலைவர்களாக இருக்கிறவங்க முதல்ல கடைசியில் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு உட்காந்து அவங்க சாப்பிட்றதில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாம். ஹிஜ்ரத்தில் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த நிகழ்ச்சியை. ஹிஜ்ரத்தில் ஒரு பெண்மணி வீட்டில்
பால் கறந்து கூட இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அபூபக்கர்லான்னு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய சேவகர் ஒருத்தர் இருந்தார், அவரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு உரைக்கித்துன்னு ஒருத்தர் இருந்தார், வழிகாட்டியாக வந்தார், அவருக்கு கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க குடித்தாங்க. அதை நிகழ்ச்சியை முழுசாக சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஹிஜ்ரத்துக்கு போனவங்க ரசூலுல்லாஹ் கூட எத்தனை பேருங்க? 4 பேர். 1 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, 3 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பணியாளர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அவருக்கு பேர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. 4வது வழிகாட்டுறதுக்கு வந்தவர், அவர் முஸ்லிம் அல்ல, காஃபிர். அபாயமான நேரத்தில் மாற்றுப்பாதையில் மதீனாவுக்கு ரசூலுல்லாவை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு ஊதியம் கொடுத்து வழிகாட்டியாக கைடாக நியமிக்கப்பட்டவர். அவருக்கு பேர் அப்துல்லா இப்னு உரைக்கித். இந்த 4 பேர் போகிற வழியில் இந்த கிராமத்தில் ஒரு மூதாட்டி வீட்டில் இருந்த ஆட்டில் பால் கறந்து எல்லாத்துக்கும் 3 பேர்த்துக்கும் கொடுத்துட்டு குடிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கிழவி ஒன்று இருந்தது, அவங்களுக்கு பேர் உம்மு மஅபத். உம்மு மஅபத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அவர்களை பார்த்து அவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறத இவங்க வர்ணித்து சொன்ன மாதிரி வேற யாருமே சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு மூதாட்டி ரசூலுல்லாஹ் வந்தப்ப எப்படி இருந்தாங்க, அவங்க தலை, புருவம், மூக்கு, கண்ணு, வாதி, அது காது எல்லாம், அந்த கன்னத்தினுடைய அந்த ரேகைகள், அவங்களுடைய ரோமம், இவ்வளவையும் வர்ணிச்சு சொன்ன எந்த சஹாபியும் கிடையாது. அந்த அம்மா தான். அந்த அம்மா மட்டும் இருந்துச்சு வீட்டில். கணவர் வெளியே போயிருந்தார். வயசான மூதாட்டி. மதீனாவுக்கு போகிற வழியில் குடிச போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. அபூபக்கர்லான் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஆடு நிற்கிது. அந்த ஆடு பால் கறக்கிற ஆடெல்லாம் மலட்டு ஆடு. அபூபக்கர்லான்னு தான் சொன்னாங்க, இந்த ஆடு கொடுக்குறியா, நாங்கள் பால் கறந்துக்கிறோம். இந்த மாதிரி சொல்லிச்சு, இதில் பால்லாம் கறக்க முடியாது, அது நாங்கள் கறந்துக்கிறோம். பாடுற மாட்டை பாடி கறக்கிறதும் ஆடுற மாடை ஆடி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஆடு மட்டும் கொடு, கறக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் சுரீர்னு உரைக்குது, என்னமோ நடக்குது, இவங்க யாரோ வந்திருக்கிறாங்க, அது எப்படி இந்த ஆட்டில் பால் கறப்பாங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய சரின்றுச்சு. அந்த அம்மா பாலை கொடுத்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாத்திரம் கேட்டாங்க. பொம்பளைகள்கிட்ட முதல்ல இந்த ஆட்டில் பால் கறக்குமான்னே தெரியாது. சரி, அப்படி ஒரு வேளை கறந்தா பாத்திரம் கொடுன்னு கேட்டால் ஏதாவது இத்தா பெரிய அண்டாவை கொடுத்துச்சு. நம்ம பொம்பளைகள்கிட்ட கஞ்சி வாங்கறதுக்கு பாத்திரம் கேட்டீங்கன்னு வைங்க, அசருக்கு பின்னாடி பள்ளிவாசலில் கஞ்சி ஊற்றுறாங்களாம். அங்கே பள்ளிவாசலில் ஒரு பாட்டை தான் ஊற்ற போகிறாங்க, ஆனால் கொடுக்குறது எத்தா பெருசு, இத்தா பெரிய பாத்திரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா தனக்கே உள்ள பாணியில் கறக்குமா இல்லையா, இந்த ஆட்டில் கறக்க போகுதா அதெல்லாம் தெரியாது. டபக்குன்னு தூக்கி இத்தா பெரிய பாத்திரத்தை கொடுத்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லி பால் கறக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லான்னு ஒன்று மடு வெளியில் வந்தது. மடு கறக்க வேண்டிய இடம் வெளியில் ஸ்ப்ரிங் மாதிரி வெளியில் விழுகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா திருன்னு பார்க்குது. ஏன்னா ஆட்டை இத்தனை வருஷம் அதுதான் வளர்த்துருக்குது. இந்த ஆட்டுக்கு அப்படி ஒரு பாயிண்டே கிடையாது, அதாவது பால் பாயிண்டே இல்லை. திடீர்னு இவங்க பிஸ்மில்லான்ட்டு தண்ணி அடித்தா உள்ளே இருந்து என்னமோ ஸ்ப்ரிங் மாதிரி வெளியே வந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்தாங்க. கறந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்தாங்க. அங்கே அதுக்கப்புறம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா திரும்ப கறந்து கொடுத்தாங்க. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு, அந்த அம்மாவோட வார்த்தையில் நான் சொல்கிறேன், அந்த அம்மா என்ன சொல்லுது, என்ன கேட்குது, என்ன சந்தேகம்னா, இவர் முதலாளியா அல்லது இவங்க வேலைக்காரரா? ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் கறந்து கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிறத குடிக்கிறத பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுது. ஆனால் இவர் தான் பிஸ்மில்லான்னு கையை வச்ச உடனே இங்கே எல்லாம் கராமத்தும் மோஜிசாவும் அற்புதமும் நடக்கிறத பார்த்தா இவர் தலைவன் இருக்குது. நான் சொல்ல வந்ததே இதுக்கு தான். தங்களோடு பயணப்படுகிற தோழர்களுக்கு கூட உணவு கொடுத்து குடிக்க கொடுத்து அவங்களுக்கு சப்ளை முடித்து கடைசியில் மிச்சம் ரசூலுல்லாஹ் ஆஹிருல் சாக்கில் கௌமி ஆஹிருகும் ஷுர்பதன், ஒரு கூட்டத்தாருக்கு புகட்டுபவன் கடைசியாக குடிப்பவன்.
அந்த அம்மாவுக்கு 4 குடிச்சாச்சா, 4 பேரும் அந்த அம்மாவோட இதில் இவ்வளோ கறந்து ஃபுல்லாக பாத்திரம் நிரம்ப வச்சுட்டாங்க. நபிசல்லாஹு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த கேப்பில் பால் கறக்கிற வரைக்கும் தான் ரசூல்லாவை பார்த்துருக்குது. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஷமாயில் திருமதின்னு ஒரு கித்தாப் இருக்குது. ரசூலுல்லாவுடைய அங்க அடையாளங்களை பற்றி உள்ள கித்தாப் ஷமாயிலு திருமதி. ரசூலுடைய விரல், நெகம், காலு, ரோமம், தலப்பா, அவங்க ஜுப்பா, என்னையும் அவங்க போட்ட சட்டை, அவங்க செருப்பு, வார், எல்லாத்த பற்றியும் இருக்கும் ஷமாயில் திருமதி. ஷமாயில் திருமதியில் ரசூலுடைய அங்கத்தை பற்றி பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள்லையே இந்த அம்மா பதிவு செஞ்ச ஹதீஸ் மாதிரி எந்த ஹதீஸும் டீட்டெயிலாக இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்ததில் அந்த அம்மா ரசூலுல்லாவை அப்படியே கேப்சர் பண்ணிடுச்சு. இங்கே ஒன்று சொல்லணும், பொதுவாக கொஞ்சம் பார்த்தாலும் நம்ம பொம்பளைங்க பார்த்தாங்கன்னா உருப்படியாக பார்த்துருவாங்க. நம்மளுக்கு தான் பார்க்க தெரியாது. மாப்பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? நாம் பார்க்குற கண்ணோட்டமே வேறையாக இருக்கும். அவங்க பார்க்குற அதுக்கு தான் மாப்பிள்ளையை கொண்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சேரை போட்டு உட்கார வச்சுருவானுங்க. எல்லாம் பார்த்துக்குங்கிற மாதிரி. அங்கேருந்து சைடு கேப்பில் கதவுல இத்தினூன்னு தான் நீட்டி இப்படி தான் பார்க்கும். அவ்வளோதான். நமக்கே தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க. சாயந்தரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த பக்கம் அப்படிம்பாங்க. ஒரு கண்ணு சின்னதாக இருக்குதோ, ஒரு கண்ணு பெருசாக அப்படியேதோ, நீ எங்கம்மா பார்த்த இவ்வளவு? நம்மளும் அவ்வளோ அரை மணி நேரமாக நம்ம பூரா இந்த டீ மிக்சரு கல்யாணத்துலேயே போனாலும் நாம் பார்க்குறது வேறு, அவங்க பார்க்குறது வேறு. என்ன எப்படி இருந்தார் மாப்பிள்ளை? அதிகபட்சமாக நமக்கு வந்து மாப்பிள்ளை கருப்பா சேப்பா அது பார்த்துருவோம். அப்புறம் கோட்டு போட்டிருந்தாரு. இது இவ்வளோதான் மேலோட்டமாக நமக்கு தெரியும். மட்டமாக மீதி எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. இந்த உட்கார்ற ஸ்டைலு அது இது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இப்படி நின்றுட்டு அப்படி பார்ப்பாங்கல்ல, பூரா கேப்சர் ஆகுது. பயங்கரமான மெகா பிக்சல் கேமரா அது, அப்படி பூராத்தையும் எடுத்துரும். நம்மள்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த உடனே அந்த டீட்டெயில் அதிகம். மசாலா கொஞ்சம் தூக்கல், உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். பூரா இந்த சாப்பாடு ஐட்டம் அது இது இதுலாம் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹை சிறிது நேரம் பார்த்ததில் அவ்வளவு அழகாக வர்ணிப்பு செய்தார்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன கொஞ்ச நேரத்தில் அவர் கணவர் திரும்பி வந்தார். திடீர்னு வந்தவர் என்னமோ ஒரு எல்லாம் போயிட்டாங்க, ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்குறாரு. திடீர்னு பால் பாத்திரத்தை பார்த்துட்டாரு. இது என்ன குண்டால, இவ்வளோ பெரிய குண்டால பால்? அந்த அம்மா அந்த கணவருக்கு சொன்னது தான் இந்த ஹதீஸ். 4 பேர் வந்தாங்க, பால் கேட்டார், ஆடு கேட்டாங்க. நான் ஆட்டை பற்றி இப்படின்னு சொன்னேன். அந்த ஆட்டை வாங்கி பால் கறந்தாங்க. அவர் ரசூலுல்லாவை பற்றி முன்னாடியே கேட்டு வச்சிருக்கார். இந்த அம்மாவுக்கு தான் அது ரசூலுன்னு தெரியலை. சொல்ல 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 எங்கே அவங்கன்னு பதறினார். போயிட்டாங்க. அவங்க தான் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள அல்லாஹ் நபியா அனுப்பிச்சிருக்கான், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்து அவர்கள் பால் கறந்தது பெரிய மோஜிசா என்பது மட்டுமல்ல, அதை தாண்டிய மோஜிசா அந்த ஆடு. ஒரு ஆடு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஒரு வருஷத்துல அறுத்துறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஒரு ஆட்டினுடைய நார்மலான ஆயுட்காலம் நார்மல் 5 வருஷம் 6 வருஷம் அவ்வளோதான். ரொம்ப தள்ளி எல்லாம் ஆடு வந்து இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆட்டில் பால் கறந்தார்களோ அந்த ஆடு 22 வருஷம் இருந்தது. 22 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஆடு மௌத்தாச்சு. அதுக்கு சில சஹாபாக்கள்லாம் போனாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து பால் கறந்த ஆடு. நான் துவக்கத்தில் இருந்து சொல்லிட்டு வர்றது என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? ரசூலுல்லாஹ் மாதிரி களப்பணி செய்யக்கூடிய அதிசய தலைவர் யாருமே இருக்க முடியாது.
பள்ளிவாசல் சுவற்றை சுத்தம் செய்தது, குழி தோண்டியது, கல்லு மண்ணு தூக்கியது, ஒட்டகத்தில் போய் அடையாளம் போட்டு வைத்தது, குழந்தைகளை மடியில வைத்து கொண்டு பேரிச்சம்பளம் ஊட்டுவது, இதோ இப்போது பால் கறந்து மற்றவர்களுக்கெல்லாம் கறக்கு பால் கொடுப்பது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நபிகளார் போல் ஒரு அதிசய தலைவர் இல்லை. உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த தலைவர். அது அந்த மக்களுக்கு கிடைத்த பாக்கியம். அப்படி ஒரு மாபெரும் தலைவரை அவர்கள் சமுதாய தலைவராய், சமூக தலைவராய், அரசியல் தலைவராய், நமக்கு ஒரு முசீபத்து ஒன்று மாட்டியிருக்கு. அதாவது ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொருத்தர் இருந்திருக்கிறாங்க. சில நபிகளுக்கு ஃபிரௌன்கள் இருந்தார்கள், சில நபிகளுக்கு அபூஜஹல்கள் இருந்தார்கள், நம்ரூதுகள் இருந்தார்கள். நிறைய பேர்த்துக்கு நிறைய ஃபிரௌன் இருந்திருக்காங்க. ஒரு கிதாபில் அல்லாமா இப்னு ஜௌஸி எழுதுறாங்க, ஃபிரௌன் ஒருத்தன்லாம் இல்லை, அல் ஃபராஈனு ஸலாத்தா, நிறைய ஃபிரௌன், 3 ஃபிரௌன் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும் ஃபிரௌன் இருந்தாங்க. ஏன்னா ஃபிரௌன்ங்கிறது மிஸ்ர் தேசத்தை ஆள்றவனுக்கு பேர் தானே. இப்ராஹிம் மிஸ்ருக்கு போனார், அப்போ உள்ள ஃபிரௌனுக்கு பேர் சினான்னு பேர். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு இடையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபிரௌன் இருந்தார், அவருக்கு பேர் ரையான், அவர் கொஞ்சம் நல்ல ஃபிரௌன். 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு ஃபிரௌன் இருந்தாங்க, அந்த ஃபிரௌன் முஸ்அப், அவனுக்கு பேர், கடல்ல மூழ்கடிச்சவன் முஸ்அப் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிரௌன்கள். இப்போ நமக்கான ஃபிரௌன் இவன். துவா செய்வோம், அல்லாஹு தஆலா இது போன்ற அக்கிரமக்காரர்களை விட்டும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை, ஏன் எல்லா மதத்தை சார்ந்த மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று துவா செய்வோம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.